Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுறீங்க. வெரி சிம்பிள் தான். அலாட்மெண்ட் ஆர்டருக்கு ஒரு லிங்கை கிளிக் ஓபன் பண்ணுவாங்க. மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு லிங்கை ஓபன் பண்ணுவாங்க. அந்த லிங்க் பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங் உள்ள நீங்க கிளிக் பண்ணாலே கிளிக் ஹியர் டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருக்குது அந்த பிடிஎஃப் ஃபார்ம்ல தெரியும்ல, அதுக்கப்புறமா அதுக்குள்ள போய் உங்களுடைய அலாட்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படிங்கறத கொடுத்து டவுன்லோட் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி கிடைச்சிடும். அப்போ மூணு ஸ்டெப் தான். முதல்ல அவங்க லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி கிடைச்சிரும். இதுல பெரிய வேலை எல்லாம் இல்லை, யாரும் பயப்பட தேவையும் இல்லை. மறக்காம 8/8/2025 உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. அது நீங்க பயப்படாதீங்க, டோன்ட் ஒரி பண்ணிக்காதீங்க, நெகட்டிவ் திங்ஸை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய சீட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. இதுல ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கலாம். இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ்ஃபுல் கரெக்டா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஃபார்ம் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான காலேஜஸ், நெக்ஸ்ட் இன்னும் 2 கோர்ஸ் கொடுப்பீங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் கொடுத்தாதான் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் அலர்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நத்திங், டோன்ட் வரி, எல்லாரும் கவலைப்படாம இருங்க. இன்னும் செகண்ட் ரவுண்ட் 2 இருக்கு, ரவுண்ட் 2A இருக்கு, மாப்பப் ரவுண்ட் இருக்கு. அதனால யாருமே கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் வர ரவுண்ட்ல இதே மாதிரி தப்புகளை பண்ணாம நிறைய காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேலன்ஸ் கவர்மெண்ட் சீட் பிளஸ் 20,000க்கு மேல என்ன பாத்தீங்கன்னா பிரைவேட் SF காலேஜ் சீட் வரும். SF காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குமே தவிர மற்ற டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. டொனேஷன் நீங்க கட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கவுன்சிலிங் மூலியமா போறதுனால டொனேஷன் கட்ட வேண்டிய தேவையில்லை. இதுதான் கவுன்சிலிங்கோடைய மெயின் அட்வான்டேஜஸ். நீங்க ஒரு பிரைவேட் காலேஜஸ் கிடைச்சு போடுறீங்கன்னா அப்படின்னா நீங்க டொனேஷன் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்ல வரீங்க. இப்போ நம்ம டைரக்டா போகணும்னா ஒரு சில காலேஜஸ் PSG அதே மாதிரி ஒரு டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 15 lakh இல்லைன்னா 10 lakh வரைக்கும் அவங்க என்ன பண்ணா டொனேஷன் வாங்குறாங்க. பட் நீங்க இந்த கவுன்சிலிங் மூலியமா போகும்போது டொனேஷன் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கறது கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதனால எல்லாருமே வர ரவுண்ட்ஸ்ல கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டா சாய்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நான் ரெகுலரா கொடுத்துட்டு இருப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.